இந்த நாள் குறிச்சு வச்சுக்கோங்க. சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருமே நாங்க தான் இந்த 2025 கப் அடிக்கிறோம். குறிச்சிக்கிறோம் ப்ரோ. அப்படி நாங்க கப் அடிக்கல, ஏன் மொட்டை அடிச்சுக்கிறா பாவீங்களா? இந்த வருஷம் நாங்க ஜெயிக்கணும். விரட்டாளி தலைவா எதுனா ஜெயிக்க வச்சிரு, என் முடிய காப்பாத்து தலைவா, காப்பாத்து. அப்படி இல்லைன்னா வாட் அவுட் ராஜா என்கிற ராஜசேகர் அவர்கள் கண்டிப்பா மொட்டை அடித்துக் கொள்வார், மொட்டை அடித்துக் கொள்வார், மொட்டை அடித்துக் கொள்வார். அத பாவீங்களுக்கு இவ்வளவு அர்த்தம் இருக்குன்னு எனக்கும் தெரியாது. பொண்டாட்டி வீட்டுல அவளோட காய்ச்சல் இதெல்லாம் சமாளிச்சு விளையாடுறதுக்குள்ள அங்க போய் நான் ஒரே பால் அவுட் ஆகும் பாருங்க, அங்கேயே நான் செத்துட்டேன். 2-3 லவ் போச்சு. அதுல எந்த லவ் நான் இதை சேர்க்குதுன்னு எனக்கே தெரியல. 10 வருஷம்ன்றதுனால அது சரியான ஞாபகம் இல்ல. 10 வருஷம் ஞாபகம் இல்லை. இது என்ன புதுசா இருக்கு. யாருமே நீங்க சொல்லாதீங்க, சொல்லாம நீங்க மாதிரி கிளம்பி போயினே இருந்துருங்க. அப்பா இருக்கும் போது எனக்கு அந்த ஒரு ஃபீலிங் தெரியல. அவர் இருக்கும் போது கெட்ட பழக்கமும் இல்ல. அதுக்கு எங்க டீம் பசங்களும் ஒரு காரணம். இந்த மாதிரி வீடியோஸ் போட்டு ஒரு ரீச் கிடைக்கிறதுக்கு போராடிட்டு இருக்கிறோம். 5 ரூபாய் சாக்லேட்ல தான் நாங்க ஆரம்பிச்சோம். அவரை நான் பையனா பாக்கல, எங்க அப்பாவா பாக்குறேன். ஏன்னா கரெக்டா யார் அட்வைஸ் பண்ணாலும் மைண்ட்ல கேட்க முடியாது. ஆனா அப்பா ஒரு வாரத்தை விடுறா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அது 10 யானை போல மாதிரி இருக்கும். அந்த 5 ரூபாய் கிளீன் பண்ணிதான் சாப்பிடுவோம். கிரிக்கெட் ராஜசேகர் லைஃப் ஆஃப் லோகேஷ் என்ற சேனலை சப்போர்ட் பண்ணுங்கடா. நன்றி நன்றி நன்றி, வணக்கம். Kill them with your success, bury them with your smile. உண்மையா இருக்கணும்னா சில நேரத்துல ஊமையா இருக்க வேண்டியதா இருக்குங்க. வரேங்க. ஹாய் கைஸ், வெல்கம் டு லைஃப் ஆஃப் லோகேஷ் சேனல். திரும்பவும் ரொம்ப வருஷம் கழிச்சு, ரொம்ப வருஷம்னே சொல்லலாம், அவ்வளவு நாள் கழிச்சு திருப்பி சாட் வித் லோகேஷ் அதை பார்க்க போறோம். சமீபத்துல ஒரு படம் ரிலீஸ் ஆகி பெருசா பேசப்பட்டுச்சு. ரிலீஸ் ஆன படத்தை பத்தி மட்டும் பேசல, நம்ம ரிவ்யூ கொடுத்தவங்களை பத்தியும் பேசியிருப்போம். படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அந்த பாட்டை விட ரிவ்யூ தான் ட்ரெண்ட் ஆச்சு. அந்த ரிவ்யூ ட்ரெண்ட் ஆக்குன அந்த நபர் தான் நம்ம பார்க்க போறோம். உங்க பேர் பிரதர்? கே ராஜசேகர். இந்த நான் முதல்லயே உங்க யூசர் நேம்ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். இந்த வாட்ச் அவுட் ராஜா அப்படின்னு வைக்கிறதுக்கான ரீசன் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? எந்த பந்தை போட்டாலும் அந்த பந்தை கடைசி வரைக்கும் நம்ம பார்க்கணும். அதுக்குதான் வாட்ச் அவுட் ராஜான்னு என் சேனல் நேம் நான் வச்சிருக்கேன். இந்த பேருக்கு இவ்வளவு அர்த்தம் இருக்குன்னு எனக்கும் தெரியாது. எங்க இருந்து வரீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? நம்ம எக்மோர் தாசபிரகாஷ்ல இருந்து தான் நம்ம வரோம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் பெல்ட் ஆபரேட்டரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எங்கண்ணா? ஏர்போர்ட்ல பெல்ட் ஆபரேட்டரா ஒர்க் பண்ணிருக்கேன். நடுவுல பாத்தீங்கன்னா ஆட்டோ மேனா பார்ட் டைமா ஓட்டிட்டு இருக்கேன். ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கேன். ஓகே ஓகே. அதனால ஆரம்ப காலத்துல எனக்கு படிப்பறிவு கொஞ்சம் கம்மி. ஓகே. 10வது வரைக்கும் தான் படிச்சிருக்கேன். அப்புறம் நடுவுல ஐடிஐ படிச்சேன். ஓகே. அதனால வீட்லயும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நடுவுல படிச்சுனும் போதே விடுமுறை காலத்துல பார்ட் டைமா போய் வேலைக்கு போவோம். ஹவுஸ் கீப்பிங் வேலைக்கு போவோம். ஓகே. அப்புறமா பத்திரிகைல வேலை செஞ்சிருக்கோம். இதுல நிறைய வேலை நம்ம செஞ்சிருக்கோம். ஏன்னா வீட்டோட சூழ்நிலையை பொறுத்து. அதுக்கப்புறமா எங்க அப்பா தான் சொன்னாரு, 10th நிப்பாட்டாது, ஐடிஐ படிச்சுன்னா உனக்கு கொஞ்சம் ஃபியூச்சர் இதுவாகும் அப்படின்னு அவர் சொன்னாரு. அவர் சொன்ன ஒரு வார்த்தையால இப்ப நான் ஒரு நல்ல நிலைமைக்கு நிக்கிறேன். நல்ல ரிவ்யூவை எப்படி அந்த மெருகேத்தி அந்த மாதிரி நம்ம கொடுக்கணும், அந்த மாதிரி ஃபன்னா கொடுக்கணும் உங்களுக்கு எப்படி தோணுச்சு? ஏன்னா அந்த படத்துல அந்த அளவுக்கு ஒரு சென்டிமெண்ட் சீனை வச்சிருந்தாங்க. என்னை பார்க்கும்போது எனக்கு அந்த படத்தை ஒரு தாக்கத்தை ஏற்பட்டுச்சு. அதனால நான் அந்த சீனை சொன்னதுக்கு வார்த்தை இல்லாம நான் சொல்லிட்டேன். விடாமுயற்சி ரிவ்யூக்கு முன் ராஜசேகர், விடாமுயற்சி ரிவ்யூக்கு பின் ராஜசேகர் அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. சோ அதுக்கப்புறம் இருந்த ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு? எங்க போனாலும் உன் பொண்டாட்டி வீடு தேடி வந்துச்சா, உன் பொண்டாட்டி இட்டுன்னு வந்துட்டியான்னு ஒருத்தர் என்னை பார்த்து கேட்கறான். கேட்கும் போது அங்க சொன்னதை விட இவங்க சொல்றதுதான் என் மனசு ரொம்ப பாதிப்பு ஏற்படுது. அப்ப விடாமுயற்சியோட தாக்கம் இன்னமும் போயிட்டு தான் இருக்கு. ஆமா. கிரிக்கெட் ராஜசேகர், சாரி வாட்ச் அவுட் ராஜா, இந்த ரெண்டுக்குள்ள தொடர்பு எப்படி இருக்கு? ரொம்ப அருமையா இருக்கு. ஏன்னா விளையாட்டுன்றது ஒரு உயிர், வாட்ச் அவுட் ராஜா ஒரு சேனல், ரெண்டும் சேர்ந்தா அது என்னோட உயிரா அப்படியே கன்வெர்ட் ஆயிடும். இந்த மாதிரி வீடியோஸ் போட்டு ஒரு ரீச் கிடைக்கிறதுக்கு போராடிட்டு இருக்கிறோம். அப்படின்றப்ப உங்களுக்கு எந்த ஒரு வீடியோ டக்குன்னு ஸ்பார்க் ஆகி ரீச் ஆச்சு? எந்த வீடியோனா ஒரு தண்ணி கேன் 30 ரூபா தண்ணி கேனாலதான் என் வாழ்க்கையே ஊரத்துக்கு போச்சு. என்னன்னா ஞாயிற்றுக்கிழமை அதுவும் வீட்டுல ஷூ பேண்ட் எல்லாம் போட்டு நாச்சிக்கன்னு சொல்லி கிளம்பி வந்தேன். ஆனா அங்க போய் பார்த்தா தான் என்ன தண்ணி கேனை தூக்க விடுவானுங்க, பாலு போய் வாங்குவானுங்க, கிரவுண்ட பெருக்குவானுங்க, இவனை வேலையை விடுவானுங்க. ஆனா வீட்டுல எங்க அம்மா கிட்ட நாச்சிக்கிதாமா போயிட்டு வந்தேன்னு அவ்வளவு சந்தோஷமா சொல்லுவீங்க. கிரவுண்ட்ல நடந்த விஷயம் வேற அது வீட்டுக்கு தெரியாது. ஏன்னா வீட்டுல யாரும் பார்க்க மாட்டாங்க. உங்களுக்கு கிரிக்கெட் ஃபர்ஸ்ட் டைம் விளையாண்ட அனுபவம் எல்லாம் இருக்கா? ரொம்ப அது சின்ன வயசுல அது சொல்ற முடியாத ஒரு சுச்சுவேஷன் அது. ஏன்னா நாங்க ஒரு 5 ரூபாய் கிளீன் பண்ணிதான் சாப்பிடுவோம். காலையில 6 மணிக்கு போனோம்னு நினைச்சுக்கோங்களேன், சாயங்காலம் 6 மணிக்கு தான் ரிட்டர்ன் வீட்டுக்கே வருவோம்.
சாப்பாடே எங்களுக்கு இருக்காது, வெறும் க்ரீம் பண்ண சாப்பிட்டு அந்த விளையாட்டை நாங்க விளையாடணும். அந்த அளவுக்கு ஒரு இதுவா இருக்கும், எக்ஸைட்மெண்டா இருக்கும். எக்ஸைட்மெண்டோட ஜாலியா இருக்கும். எல்லா பசங்களும் கனெக்ட் ஆகிற ஒரு விஷயம் தான். சண்டே ஆனாலே போதும், காலையில வீட்டை விட்டு கிளம்புனா ஈவினிங் தான் வருவோம் அப்படின்ற அளவுக்கு சந்தோஷமா விளையாடுற ஒரே ஒரு விஷயம் அதுதான். அதையாவது நீங்க பண்ணிட்டு இருக்கீங்களா? எப்படி மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறம் சப்போர்ட் இருக்கா விளையாடுறதுக்கு? இருக்கு, அந்த சப்போர்ட் எல்லாம் இன்னமும் இருக்கு. ஏன்னா நம்ம சொல்லாம கொள்ளாம வீட்டை விட்டு கிளம்பிடுது, சொல்லிட்டா நம்மள அனுப்ப மாட்டாங்க. உங்களுக்காக தான் சொல்றேன், உங்க பொண்டாட்டிட்டு யாருமே நீங்க சொல்லாதீங்க, சொல்லாம நீங்க மண்ணு கிளம்பி போயினேந்துருங்க. சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குழந்தைய கையில கொடுத்துட்டு அந்த குழந்தைய நம்மள பார்க்க வச்சிருவாங்க. அதனால சொல்லாம கிளம்பி போயிடுது, நம்ம கிளம்பி போயிடுறது, சண்டே ஆனாலே போயிடுது. ஆனா இப்ப சண்டே ஒரு முக்கியமான விஷயம் இல்ல, ஒரு முக்கியமான ஈவெண்ட் வந்துருச்சுன்னா உங்க மைண்ட்ல என்ன ஓடும்? எப்படி தப்பிச்சு போலான்னு ஓடுமா, இல்ல ஐயோ வேற வழி இல்லாம அட்டன் பண்ணுமேன்னு ஓடுமா? முதல் விஷயம் என் வேலை தான். அவன் ஞாயிற்றுக்கிழமை லீவு தர மாட்டான். அவன்கிட்ட லீவை சொல்றதுக்கு என் தாத்தா சாவடிக்கிறது, எங்க ஆயா சாவடிக்கிறது, பொண்டாட்டி வீட்டுல அவளோட காய்ச்சல், இதெல்லாம் சமாளிச்சு விளையாடுறதுக்குள்ள அங்க போய் நான் ஒரே பால் அவுட் ஆகும் பாருங்க, அங்கேயே நான் செத்துட்டேன். உங்க ஃபேமிலி பத்தி சொல்லுங்களேன், யாரு என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது. அம்மா வீட்டு வேலை செஞ்சுருக்காங்க. அப்பா இறந்து ஒரு 4 வருஷம் ஆகுது. 4 வருஷம் ஆகுது. அதுதான் நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னா அப்பா இருக்கும்போது எனக்கு அந்த ஒரு ஃபீலிங் தெரியல, அவர் இருக்கும்போது. அவர் இல்லாத போது எனக்கு ரொம்ப அந்த ஒரு கஷ்டமாவே இருக்கு. ஏன்னா அவர் இருந்திருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமே, நம்மளுக்கு சப்போர்ட்டா இப்ப யாருமே இல்லையேன்னு ஒரு வருத்தம் எனக்கு இன்னமும் அந்த இருக்கு. யார் அட்வைஸ் பண்ணாலும் மைண்ட்ல கேட்க முடியாது. ஆனா அப்பா ஒரு வாரத்தை விடுறா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அது 10 யானை போல மாதிரி இருக்கும். கண்டிப்பா ஆஃப்டர் 20க்கு அப்புறம் அப்பா நமக்கு நடமாடுற கடவுள் தான் எனக்கு தெரிஞ்சு. லவ் மேரேஜ் தான், நான் 10 வருஷமா லவ் பண்ணிருக்கோம். சூப்பருங்க. 10 வருஷமா லவ் பண்ணிருக்கோம். நடுவுல கொஞ்சம் பிரேக்கப் ஆச்சு, அப்படி இப்படி போய் அப்புறமா ஒரு ஏரியா கல்யாணம் முடிஞ்சது. இப்பதான் பையன் பிறந்திருக்காரு. அவரை நான் பையனா பாக்கல, எங்க அப்பாவா பாக்குறேன். ஏன்னா கரெக்டா பையன் பிறந்தது எனக்கு ஒரு சந்தோஷம் தான். எங்க அப்பாவை மீண்டும் பிறந்து வந்த போல எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. அது சொல்றதுக்கு இல்லை, ஏன்னா நடுவுல 2-3 லவ் போச்சு. அதுல எந்த லவ் நான் இதை சேர்க்குதுன்னு எனக்கே தெரியல. இல்ல இப்ப மேரேஜ் பண்ண லவ் சொல்லி கேக்குறீங்களா? ஆமா, அது நிறைய இருக்கு. என்னன்னா ஒரு 5 ரூபா சாக்லேட்ல தான் நாங்க ஆரம்பிச்சோம். மறக்க முடியாத மொமெண்ட், அதாவது கிஃப்ட் அந்த மாதிரிலாம் இருந்திருக்கும்ல, நீங்க கொடுக்கறதோ இல்ல உங்களுக்கு வந்திருக்கிறதோ, அந்த மொமெண்ட் சொல்லுங்களேன். 10 வருஷம்ன்றதுனால அது சரியான ஞாபகம் இல்ல. 10 வருஷம் ஞாபகம் இல்லை. இது என்னன்னா புதுசா இருக்கு. இதெல்லாம் கேட்டுட்டு உங்க வீட்டுல என்ன சொன்னாங்க? வீட்டுல என்ன சொன்னாங்கன்னா, ஒய்ஃப் கிட்ட தான் ஒரு ரெஸ்பான்ஸ் வந்தது. என்ன இது போல நம்மளுக்குள்ள என்ன சண்டை வந்தது, எல்லாருமே ஒய்ஃபுக்கு மெசேஜ், ஃபார்வர்ட் மெசேஜ் நிறைய பேர் பண்ணி, உங்க புருஷனுக்கும் உனக்கு என்ன சண்டை, ஏன் இது போல உங்க புருஷன் இது போல பேசுறாரு அப்படின்னு நிறைய பேர் பேச ஆரம்பிச்சதுனால அவங்க என்கிட்ட கொஞ்சம் கோபமா இருந்தாங்க. நான் சொன்னேன் அது ஒரு விஷயம், அது ஒரு நல்ல விஷயம், ஏதாவது ஒரு ரீச் கிடைச்சது அப்படி பாத்துக்கோங்க. இவருக்கும் இவரோட ஒய்ஃபுக்கும் பிரச்சனை கிடையவே கிடையாது. திருப்பி கமெண்ட்ல இவர் ஒய்ஃபு எல்லாம் பேசாதீங்க, ஓகேவா? அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, அதனால தான் நான் போய் இட்டுன்னு வரலான்னு போயிருந்தேன். அதை நீங்க எப்படி பேசுறீங்களா? எனக்கு ஒரு பர்சனலா ஒரு மெசேஜ் வந்துச்சு. உங்க வேலை செய்யற கம்பெனில இருந்து யாரோ ஒருத்தவங்க பண்ணியிருந்தாங்க. பண்ணிட்டு இந்த மாதிரி அவங்க சும்மா பேசுறாங்க, ஆனா அவன் நார்மலா தான் இருப்பான், ஏன் இப்படி பேசுறான்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கு உங்களுடைய பதில்? அதுக்கு என்னோட பதில் என்னன்னா, ஒரே வழிதான், நம்மள வளர வைக்கணும்னு அவங்க எதிர்பார்க்கல. ஏன்னா நம்ம ஃபியூச்சர் மேலும் வளரணும்னு அவங்க எதிர்பார்த்திருந்தாங்கன்னா அந்த கமெண்ட் அவங்க பண்ணிருக்க மாட்டாங்க. ஏன்னா இத்தனையும் என் கூட வேலை செய்யறதுன்னு சொல்றீங்க, அவரே அந்த கமெண்ட் பண்ணும்போது எனக்கு இன்னும் கஷ்டமா தான் இருக்கு. அவர் என்ன ஃபியூச்சர்ல நல்லா டெவலப் பண்ணணும்னு அவர் நினைச்சிருந்தா அந்த மெசேஜ் அவர் பண்ணிருக்க மாட்டார். நீங்க கிரவுண்ட்ல நடக்கிற விஷயத்தை இவ்வளவு கோர்வையா இவ்வளவு கான்செப்ட் சொல்றீங்கல்ல, இந்த கிரவுண்ட்ல இந்த விஷயம் எல்லாம் பண்ணணும், இந்த மாதிரி புது பிளேயர்ஸ் வந்தா இந்த விஷயம் எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு என்னென்ன விஷயங்கள்? புதுசா ஒரு பிளேயர் வராங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு எல்லாம் ஒரு சான்ஸும் தரணும். அதை யாரும் எந்த கேப்டனும் தர மாட்டானுங்க. எல்லாருமே என்ன பண்றானுங்க, போய் ஓரமா நிக்க வைக்கிறானுங்க. அவன் என்ன பண்றான், கஷ்டத்துல நிக்கிறான். என்ன பண்றது, எங்க டீமுக்கு வந்துட்டோமே அதனால ஓரத்துல போய் நிக்கிறான். ஏன்னா அந்த கஷ்டத்தை நான் அனுபவப்பட்டிருக்கேன். என்ன நிக்க கூப்பிடுவானுங்க, போய் நானும் ஆடலான்னு போவேன். ஓவரும் தர மாட்டானுங்க, பேட்டிங்கே இறக்கி விட மாட்டானுங்க. அந்த பாலை மட்டும் நம்மளை பிடிக்க சொல்லுவானுங்க. அந்த ஒரு கேட்சை விட்டுட்டா போதும், அவங்க குடும்பத்தையே நம்ம நடுத்தறிய நிக்க வச்ச போல நம்மள மானங்கட்ட கேள்வி கேட்பானுங்க பாரு. கேள்வி அப்படிப்பட்ட கேள்வி நம்மள கேட்பானுங்க. பாருங்களா, என்னத்தடா நீங்க பண்றீங்க? ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அவங்களுக்கு சான்ஸை கொடுக்கணும். ஒருத்தன் புதுசா வரானா அவனுக்கு ஒரு சான்ஸை கொடுத்தாதான் அவனோட டேலண்ட் அவன் வெளிக்காட்டுவான். நீங்க என்ன பண்றீங்க, அவனை பாண்டாதால அவனை உட்கார வச்சுக்கிறீங்க. இதுதான் பண்ணினுங்கிறானுங்க காலங்காலமா. அந்த ஒரு சான்ஸை மட்டும் இவங்க மாத்தணும்.
அதை மாத்தியே ஆகணும். உங்க கோரிக்கை நிறைவேறும்னு நினைக்கிறேன். ஃபேவரட் பிளேயர் யாரு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது? சச்சின் டெண்டுல்கர். சச்சின் டெண்டுல்கர். ஏன் அவர் ரொம்ப பிடிக்கும்? காட் ஆஃப் கிரிக்கெட். கிரிக்கெட்னாலே அவர் சச்சின் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவரை பார்த்துதான் நம்ம எல்லாருமே வளர்ந்தோம். அதனால சச்சின் தான். சச்சின் தான், அப்சல்யூட்லி சச்சின் தான். சச்சின் தான். சச்சினோட ஸ்பெஷல் ஷாட்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அதுல எந்த ஷாட்ஸ் ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும்? அவர் ஸ்ட்ரெயிட் அடிச்சிருப்பாரு. ஸ்ட்ரெயிட்ல அது ரொம்ப பிடிக்கும். டீம்ல வந்து ஷைனிங் ஸ்டார்னு ஒரு டீம் இருக்காங்க. அவங்க தான் நாங்க சின்ன வயசுல இருந்து ஒன்னா இருந்து ஒன்னா வளர்ந்து, அதே போல இந்த வயசுல எனக்கு எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லை. அதுக்கு எங்க டீம் பசங்களும் ஒரு காரணம். சூப்பர் சூப்பர். ஏன்னா டீம் பசங்களால ஒரு கெட்ட பழக்கம், ஏன்னா விளையாட்டு இருந்தா கெட்ட பழக்கம் வரக்கூடாதுன்ற ஒரு உதாரணத்துக்கு எங்க டீம் பசங்க இருந்தாங்க. விளையாட போகும்போது எங்களுக்கு எந்த ஒரு மைண்ட்ல எதுவுமே இருக்காது. ஜாலியா இருந்துரும். எங்களோட இதுவே தெரியாது. அப்படி அந்த ஒரு சண்டே அந்த கிரிக்கெட் விளையாடுற ஒரு 3 to 4 மணி நேரம் எதை பத்தி யோசிக்க மாட்டோம். எதை பத்தியும் யோசிக்க மாட்டோம். எங்க விளையாட்டு தான். அடிப்பட்டாலும் ஏஞ்சி விளையாடுறதுதான். இப்ப கரண்ட் பிளேயர்ல எந்த பிளேயர் ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும்? கிங் ஆஃப் கோலி. RCB ஈசெல்லாம் கப் நம்மது அப்படி சொல்லி இன்னும் கப்பா எடுக்க முடியல. 15 வருஷம் ஓடிச்சு, எடுக்க முடியாம. வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு இல்ல. நாங்க இருக்கிற வரையும் கிடைக்காது. ஆனா இந்த வாட்டி விட மாட்டோம். இந்த வாட்டி நம்மளே ஈசெல்லாம் கப் நம்மதே. ஏன்னா கோலி அந்த அளவுக்கு வெளியில இருக்கிறா போல. இந்த வாட்டி கப்பை எடுத்து ஆகும் தீர்மானம் போட்டுட்டா. RCB ஃபேன் சொல்றீங்க இல்லையா, அப்படின்றப்போ இந்த வருஷம் கண்டிப்பா ஜெயிக்கும், இந்த விஷயத்தை எல்லாம் ஒதுக்கி வச்சிடலாம். போன வருஷம் ஒரு மேட்ரு நடந்துச்சு, அது கண்டிப்பா CSK ஃபேன் மறக்க மாட்டாங்க. RCB ஃபேன் மறந்தாலும் CSK ஃபேன் மறக்க மாட்டாங்க. அப்படி இந்த ஃபேன்ஸ் ஃபைட்டு இதெல்லாமே ஹெல்த்தியா இருக்க வரையும் ஓகே தான். ஆனா ஒரு கட்டத்தை தாண்டி போகுது. போன வருஷம் குவாலிஃபை ஆகணும், பிளே ஆஃப் குவாலிஃபை ஆகணும்னா ஒரு மேட்ச் இருந்துச்சு, ஃபைனல் மேட்ச் RCB vs CSK சின்னசுவாமி ஸ்டேடியத்துல நடந்துச்சு. உங்களுக்கே தெரியும் இல்லையா? அதுல ஜஸ்ட் குவாலிஃபை தான் ஆயிருக்கீங்க. அதுக்கு ஏதோ IPL அந்த கப் அடிச்ச மாதிரி நாங்க ஆல்ரெடி 5 வருஷம் கப் அடிச்சிருக்கோம். நாங்க கூட அந்த மாதிரி நடந்துக்க மாட்டோம். நீங்க ஏன் அந்த மாதிரி நடந்துக்கிறீங்க? அந்த 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 மாதிரி சுச்சுவேஷன்ல நீங்க இருந்தீங்கன்னா ஆஸ் RCB ஃபேனா அப்படிதான் நடந்துப்பீங்களா? கண்டிப்பா நான். ஏன்னா எங்க ரத்தத்துல RCBன்னு ஊர் இருக்கு. நாங்க அப்படிதான் ஏன்னா நாங்க குவாலிஃபை ஆகி உங்ககிட்ட CSKன்ற ஒரு டீம் கிட்ட நாங்க மோதுறோம். ஏன்னா நீங்க 5 வருஷம் கப் எடுத்த ஒரு சாம்பியன், உங்களை நாங்க தோற்கடிச்சுட்டோன்னா அது எங்களுக்கு ஒரு கப் அடிச்ச போல என்ற ஒரு ஃபீல்ல RCBயோட வெறியர்கள் நாங்க இருக்கின்றோம். ஏன்னா என்ன ஆச்சு, எங்களுக்கு ஒரு கஷ்டமா தான் ஆச்சு, ஜெயிக்க முடியாத ஒரு கஷ்டம். அதெல்லாம் ஓகே தான். RCB ரத்தத்துல ஊறி இருக்கு, RCBக்காக என் உயிரை கொடுப்பேன், அதெல்லாம் ஓகே தான். அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. RCB ஃபேனா உங்களுக்கு வந்து உடம்புல ரத்தத்துல ஃபுல்லா RCB தான் இருக்கு, எல்லாம் ஓகே. RCBக்காக உயிரை கொடுப்பேன், எல்லாம் ஓகே தான், எனக்கு அதெல்லாம் புரியுது. ஆனா ஆப்போசிட் டீம்ல இருக்க ஃபேன்ஸுக்கு நம்ம ஒரு பேசிக்கான ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் இல்லையா? அவங்க தோத்த ஃபீல்ட்ல இருக்கும்போது நீங்க அப்படி போயிட்டு நாங்க ஜெயிச்சிட்டோம்னா ஆக்சுவலா வந்து பிளே ஆஃப்ஸுக்கு தான் குவாலிஃபை ஆயிருக்கீங்க. அதுக்கு அந்த அளவுக்கு ஹைப் கிரியேட் பண்ணணும், அந்த அளவுக்கு நீங்க வந்து ஒரு சீன் கிரியேட் பண்ணணும் ஒன்றும் இல்லையே. அது நான் ஒரு CSK ஃபேனாவே எனக்கே கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா எனக்கு கோலி ரொம்ப பிடிக்கும், பேரலா வச்சுப்பேன். கண்டிப்பா RCB ஜெயிக்கணும், நான் RCBக்கு நான் சப்போர்ட் பண்ற ஆளு அப்படின்றப்ப எனக்கே அதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்தது. அந்த ஃபேன்ஸ் வந்து டாக்ஸிக்கா நடந்துக்கிறாங்கல்ல, அதை பத்தின உங்க கருத்து? அது 1-2 சில ரசிகர்கள் அப்படிதான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து இத்தனை வருஷம் கப்பை ஜெயிக்க முடியாத அவங்களோட ஆதங்கம், அவங்க ஆதங்கத்தை எப்படி கொட்ட முடியாதுன்ற ஒரு வழி, அந்த வழியை தான் அவங்க வெளிக்காட்டியிருக்காங்க. அது நம்ம வழியை வெளிக்காட்டுறது அவங்களுக்குள்ள அவங்கள சார்ந்து இருந்தா பிரச்சனை இல்லை. ஆனா அது ஒரு ஃபேன்ஸை நோக்கி வரும்போது அது ஆப்போசிட் ஃபேன்ஸுக்கும் ரியாக்ட் ஆகும்ல. ஏன்னா அது ஒரு டிராஃபி வின்னிங் மூமெண்ட் கிடையாது, ஜஸ்ட் குவாலிஃபை மூமெண்ட். கண்டிப்பா அது RCB ஃபேனா உங்களாலே பேச முடியாது. அப்படிப்பட்ட கப்பு நாங்க அடிப்போம் இந்த வருஷம். நாங்கதான் எப்போங்க? இந்த 2025 எழுதி வச்சுக்கிறேன். வாட்ச் அவுட் ராஜா என்கிற ராஜசேகர் அவர்கள் RCB ஃபேனா இருந்துகிட்டு அவர் வந்து இந்த வருஷம் கண்டிப்பா RCB ஜெயிக்கும்னு சொல்லியிருக்காரு. இல்லைன்னா மொட்டை அடிப்பீங்களா ப்ரோ? கண்டிப்பா நான் மொட்டை அடிச்சுக்கிறேன். தம்ப்நெயில் ரெடி ஆயிருச்சு, மொட்டையை அடிச்சு பாரு. இனிமே RCB டிஷர்ட் போட மாட்டாரு இந்த வருஷம் அடிக்கலினா. கரெக்டா ப்ரோ? கண்டிப்பா. மீசாத மாதிரி ஏதாவது அதெல்லாம் வேண்டாம். மொட்டை உங்களுக்கு மொட்டையை முடியவே கொடுத்துறாரு, அந்த அளவுக்கு பண்றாரு. கண்டிப்பா பாக்கலாம். இவரு கண்டிப்பா அடிச்சிருவீங்களா மொட்டை? கண்டிப்பா அடிக்கிறா. இந்த டேட்டை குறிச்சு வச்சுக்கோங்க. இந்த டேட் இந்த நாள் குறிச்சு வச்சுக்கோ. கால்லாம் தெரியாது ப்ரோ, இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. ஓகே கண்டிப்பா மொட்டை அடிப்பீங்க. கண்டிப்பா கேலண்டர்ல குறிச்சு வச்சுக்கோங்க. RCB கப் அடிக்கல, என் மொட்டையை நான் அடிச்சுக்கிறேன் பாருங்களா. இந்த நாள் குறிச்சு வச்சுக்கோங்க. CSK ஃபேன்ஸ் எல்லாருமே
நாங்க தான் இந்த 2025 கப் அடிப்போம். குறிச்சிக்கிறோம் ப்ரோ. அப்படி நாங்க கப் அடிக்கல, ஏன் மொட்டையை அடிச்சுக்கிறா பாவீங்களா? இந்த வருஷம் நாங்க எப்படியா ஜெயிக்கணும். விராட் கோலி தலைவா எப்படியா ஜெயிக்க வச்சிரு, என் முடிய காப்பாத்து தலைவா, காப்பாத்து. அப்படி இல்லைன்னா வாட்ச் அவுட் ராஜா என்கிற ராஜசேகர் அவர்கள் கண்டிப்பா மொட்டை அடித்துக் கொள்வார், மொட்டை அடித்துக் கொள்வார், மொட்டை அடித்துக் கொள்வார். பாதி முடி காணும் தலைவா. அவ்வளவுதான். நான் கூட வந்து உங்களோட வீடியோஸை பாருங்க அப்படிலாம் சொல்லுவீங்கன்னு நினைச்சேன். ஆனா அதெல்லாம் விட ரொம்ப யங்ஸ்டருக்கு தேவையான விஷயத்த சொல்லியிருக்கீங்க. இப்ப நடக்கிற சூசைட்ஸ், கிரைம் எல்லாமே அதை பேஸ் பண்ணி தான் இருக்கு. இந்த பேட் ஹேபிட்ஸ் எல்லாமே டோட்டலா விட்டுருங்க. உங்களுக்கு இந்த பேட் ஹேபிட் தாட்ஸ் எல்லாம் வருதுன்னா ஏதோ ஒரு விஷயத்துல அடிக்ட் ஆகிருக்கீங்க, அந்த விஷயத்த விட்டுருங்க. விட்டுட்டு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இந்த கேம், கிரிக்கெட் கேம் இல்ல உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணி வாழ்க்கையில முன்னேற வழியை பாருங்க. அதுதான் அண்ணன் சொல்ல வராரு. நானும் வளர்ந்து வரேன், இவங்களும் வளர்ந்து வராங்க. இது போல நீங்க எவ்வளவு சப்போர்ட் கொடுக்குறீங்களோ நாங்களும் இன்னும் மேலும் வளருவோம். அதனால நீங்க லைஃப் ஆஃப் லோகேஷ் என்ற ஒரு சேனலுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட சப்போர்ட்டை எங்களுக்கு இறக்குங்க. நீங்க எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றீங்களோ அப்பதான் நாங்க மேலும் வீடியோவை உங்களுக்கு தருவோம், மேலும் கண்டென்ட்டா வரும். நல்ல நல்ல சந்தோஷமா நீங்க சிரிச்சு சந்தோஷமா இருக்கலாம்டா பாவீங்களா. எங்களோட லைஃப் ஆஃப் லோகேஷ் என்ற சேனலை சப்போர்ட் பண்ணுங்கடா பாவீங்களா. நன்றி நன்றி நன்றி, வணக்கம்.